ஒவ்வொரு படைப்பும் சிறுக 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 உங்கள் கண் முன்பாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. படிப்பினைக்காக வேண்டி. ஏன் ஒட்டுமொத்தமாக வளரவில்லை? ஒரு மரமாக ஏன் நிற்கவில்லை? ஒரு கதிராக ஏன் விளையவில்லை? உங்களுக்கு அறிவிக்க வேண்டி இறைவனுடைய படைப்பு என்ன என்பதையும், நீங்கள் படைக்கவில்லை, அவன் படைத்துக் கொண்டிருக்கின்றான். நான் ஒழுகின்றேன், நான் அந்த கதிரை படைக்கின்றேன் என்று நாம் கூறுகின்றோம். இந்த பெருமை கூடாது. நீங்கள் உங்களுடைய விதையை நாட்டிவிட்டீர்கள், அதை வெடித்து முளைக்கச் செய்வது நீங்கள் அல்ல. அதற்குள் ஒரு உயிரோட்டத்தை வைத்தானே, அது நீங்கள் அல்ல. அது வளர்ந்து வரும்பொழுது, கதிர்களாக மாறி வளரும் பொழுது எப்பொழுது அறுவடை செய்ய வேண்டும் என்பதை அவன் அறிவித்தான், நீங்கள் அல்ல. உங்களுடைய அறிவு ஒவ்வொன்றும் அவன் அறிவித்ததுதான். அந்த அறிவும் வளர வேண்டியிருக்கின்றது. எப்படி ஒவ்வொரு பொருளும் வளர்கின்றதோ அதே போன்றே அறிவும் வளர வேண்டியிருக்கின்றது. சொற்பமான அறிவை கிடைத்த பிறகு நான் எனக்கு எல்லாம் தெரியும் என்று கூறுகின்றேன், பெருமை கொண்டு விடுகின்றேன். பெருமை கொண்டோருக்கு இறை நெருக்கம் கிடையாது. எனக்கு எல்லாம் தெரியும் என்று கூறுகின்றோமே, நான் படித்தவன் என்று கூறுகின்றோமே, இந்த படிப்பு, இந்த கல்வி, இந்த அறிவு வளர வேண்டுமா? இருக்கும் அறிவு போதுமா? உலகத்துடைய அவ்வளவு கல்வியையும் எடுத்துக்கொள்ளுங்கள், போதுமா? வளரணுமா? வளர வேண்டும். எங்கிருந்து வந்தது இந்த வார்த்தை? அப்படியானால் பெருமை கொண்டீர்களே நான் படித்தவன் என்று, அதற்கு பொருள் என்ன? பெருமை கொண்டது தவறா? தவறில்லையா? தவறுதான். அப்படின்னா படித்தவன் என்று கூறுவது தவறா? தவறில்லையா? தவறுதான். ஐ எம் எஜுகேட்டட், போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சாச்சு, அதுக்கும் பணம் கொடுத்தா போஸ்ட் கிராஜுவேஷன், பணம் கொடுத்தா பேசிக் கிராஜுவேஷன், அடிப்படை கல்வி. இந்த கல்வி ஒரு அறியாமையா இல்லையா? வளர வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இது ஒரு அரைகுறை கல்வியா இல்லையா? குறைப்பிரசவமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? அறிவை நாம் நம்புவோமேயானால் இன்னும் வளர வேண்டியிருக்கிறது, இன்னும் முதிர்ச்சியடைய வேண்டியிருக்கின்றது. இன்றைக்கல்ல, இன்னும் 50,000 கோடி ஆண்டுகளுக்கு பிறகும் அன்று இருக்கக்கூடிய கல்வி வளர வேண்டுமா? போதுமா? என்றென்றும் வளர வேண்டும். அவ்விதமாக இருக்கும் பொழுது இந்த அரைகுறை கல்வி அறியாமையா அல்லது அறிவா என்பதை நான் கேட்டால் இது அறியாமை. அறியாமையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எவ்வளவு படிக்கின்றேனோ அவ்வளவு அறியாமையை நான் கொண்டிருக்கின்றேன், அவ்வளவுதான். அந்த படிப்பின் மீது நான் பெருமையும் கொண்டு விட்டால் எனக்கு நல்லறிவு மூடப்பட்டு விட்டது. சுய அறிவு, நல்லறிவு என்பது சுய அறிவு. சுய கவனமும் சுய ஈர்ப்பும் சுய அறிவும் சுயமாக வாழக்கூடியதும் சுதந்திரமான வாழக்கூடிய வாழ்க்கையும் எனக்கு மூடப்பட்டு விட்டது. உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்வதன் காரணமாக, உலகத்தின் அடிப்படையை ஒட்டி நாம் வாழ்வதன் காரணமாக, உலகத்தில் பெரும்பான்மையினர் என்ன கூறுகின்றார்களோ அதனை நானும் உரத்து கூறினால் அவர்கள் என்னை மதிப்பார்கள். இந்த அறியாமையை கொண்டு வாழக்கூடிய மனிதர்களிடத்தில் நீங்கள் கண்ணியத்தை நாடுகின்றீர்கள். நிச்சயமாக கண்ணியம் எல்லாம் இறைவனுக்குரியது. அவன் நாடினால் ஒரே ஒரு அறிவினுடைய வளர்ச்சி, மனித சமுதாயத்தில் எந்த அறிவு இருக்கின்றதோ அதற்கு மேலாக ஒரு சிறு வளர்ச்சி போதுமானது. நீங்கள் உலக மக்களுக்கு மேலானவர்கள். அந்த ஒரு நொடி பொழுதில், ஒரு இரவு பொழுதில், ஒரு வியாதிக்கு சுகமாகக்கூடிய ஒரு நல்லறிவு கிடைத்தால் போதும், உலகத்தை நான் மிகைத்து விடுவேன். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான அறிவு இருக்கின்றது, ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான விருப்பம். என்னுடைய விருப்பம் என்னவென்றால் எனக்கு நல்லறிவு வேண்டும், அவ்வளவுதான். அப்படி என்றால் கெட்ட அறிவு எது? குறைப்பிரசவமாக படித்து முடித்து விட்டேன். I am also among the educated. Now I am fit to live in this world. I am on top of everybody as an educated person. இந்த கெட்ட வார்த்தைகளும் கெட்ட எண்ணங்களும் கூடாது. எவ்வளவு நான் அதிகமாக படித்து முடித்து விட்டேன் என்று கூறுகின்றனோ அவ்வளவு தூரத்துக்கு நான் அறியாமையில் இருக்கின்றேன், இன்னும் இருளில் மூழ்கி கொண்டிருக்கின்றேன். நான் படித்தவன் என்ற அந்த எண்ணம் இருக்கும் வரையில் என்னுடைய நாள் ஒவ்வொரு நாளும் முந்தியதற்கு பிந்தியது நிச்சயமாக கஷ்டமான சூழ்நிலை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்பதை அறிய வேண்டும். அதாவது மனதிற்கு விரக்தியான ஒரு சூழ்நிலை. எவ்வளவு பணம் இருந்தாலும் என்னடா வாழ்க்கை என்று கூறக்கூடிய அளவுக்கு நீங்கள் அமைக்கப்படுவீர்கள். இறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அமைதியோ நிம்மதியோ, நீங்கள் பிறந்ததனுடைய பயனை அனுபவித்ததோ கிடையாது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அந்த சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படும். மனிதர்களுடைய வழிமுறைகளை நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என் கேடே என் இறைவனே என்னை பாதுகாத்துக்கொள் என்ற அந்த உணர்வு வேண்டும். இனி தன்னம்பிக்கை என்ற பேச்சு கிடையாது.
நல்லறிவு வேண்டும், அது மனிதர்களிடம் இல்லை. எனவே நான் நம்பிக்கை கொள்கின்றேன். யார் படைத்தானோ அவன். இறை நம்பிக்கை எனக்கு இப்பொழுது அவசியமாகிறது. தன்னம்பிக்கை என்பது கெட்ட வார்த்தை, அறியாமையினுடைய சொல், மனிதர்களுடைய இறைச்சல். மனிதர்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் நிராகரிக்கிறேன். ஏனென்றால் எந்த ஒரு விஷயமும் என் மனதிற்கு பொருத்தமாக இல்லை. எனவே நிராகரிக்கின்றேன். மனம் என்ற ஒன்று மகத்தான இறைவனுடைய படைப்பாக இருக்கிறது. மனதை பார்த்திருக்கிறோமா? இல்லை. அப்போ எப்படி நம்புறது? மனசுன்னு ஒன்று இருக்கிறது எப்படி நம்புறது? நம்மளாம் சயின்டிஃபிக் பீப்புள் ஆச்சு. இந்த கண்ணால் பார்க்கணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் டெலிஸ்கோப்பில் பார்க்கணும், அப்படி இல்லைன்னா மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கணும், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கணும். அதை நான் படைக்கணும். பார்த்த பிறகு அந்த அறிவின் காரணமாக நான் அதை படைக்கணும், ஆமாங்கிறத ப்ரூவ் பண்ணணும். அப்போ தான் அதை ஒத்துக்கணும். இது சயின்ஸ். மனதை எப்போ பார்த்தாங்க, எப்படி படைப்பாங்க? சயின்ஸ் என்ன சொல்லுது? மனசை நம்பணுமா நம்பக்கூடாதா? மனதை நம்ப வேண்டும் என்று சயின்ஸ் சொன்னால் சயின்ஸை முடிச்சிடணும் கூட. சயின்ஸ் பொய், விஞ்ஞானம் என்பது பொய். இல்லை, விஞ்ஞானம் தான் சரியானது என்றால் மனதை நம்பக்கூடாது. குழப்பவாதிகள் ஒருபுறம் மனது இருக்கிறது என்று கூறுவார்கள், ஒருபுறம் சயின்ஸ் தான் மிகச்சது என்று கூறுவார்கள். இந்த குழப்பவாதிகளை நாம் பின்பற்ற வேண்டாம். தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். அனைத்து ஞானங்களையும் விட மிக 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 அதிகமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஞானங்களாக அமைக்கப்பட்டிருக்கிற அந்த மனம் என்ற ஒன்று இருக்கிறதா இல்லையா என்று கேட்டால் இருக்கிறது என்று கூற வேண்டும். ஒவ்வொருவருக்கும் மனம் இருக்கிறது என்று கூற வேண்டும். அது எங்கே இருக்கிறது தெரியாது, ஆனால் இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. இந்த நம்பிக்கை இறைவன் உங்களுக்கு கற்பித்த மகத்தான ஞானம். மனம் என்ற ஒன்று இருக்கிறது என்பதை நீங்கள் நம்ப வேண்டும் என்பது. அந்த மனதில் என்னுடைய பேச்சு மட்டும்தான் இருக்க வேண்டும். நான் எதை உங்களுக்கு அறிவித்தேனோ அது மட்டும்தான் இருக்க வேண்டும். மனிதனுடைய அறிவிப்பு அனைத்தும் மூளையில் இருக்க வேண்டும். கண், காது, மூக்கு, வாய், தோல் இவற்றை கொண்டு நீங்கள் அறியக்கூடிய ஒவ்வொன்றும் அந்த கபாலத்திற்குள் இருக்க வேண்டுமே தவிர அந்த அறிவு இருதயத்தில் இறங்கக்கூடாது, மனதில் இறங்கக்கூடாது. மனதில் இருப்பது இந்த ஞானங்களெல்லாம் மிகைத்ததாக இருக்கின்றது. மனிதனுடைய அறிவை எல்லாம் மிகைத்ததாக இருக்கின்றது. என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணத்திற்கு மனிதர்களுடைய ஒட்டுமொத்த சமுதாயம் ஒன்று சேர்ந்தாலும் சரி, அந்த ஒரு எண்ணத்தை உங்களுக்கு நிறைவேற்றி தர முடியாது. சிந்தனை என்ற ஒன்று நம்முடைய மனதை நம்மோடு வைத்துக்கொள்ள உதவும். அந்த மனதை விட நெருக்கமானது உங்களுக்கு எதுவும் கிடையாது. எதை அனுபவித்தாலும் சரி, இருதயம் உங்களுக்கு ஏற்றுக்கொண்டதா இல்லையா? மனசுக்கு ஒரு அமைதி ஏற்பட்டதா இல்லையா? இது முக்கியம். மனதுக்கு ஒரு சுகம் ஏற்பட்டதா இல்லையா? அது முக்கியம். பொருள்கள் முக்கியமல்ல. அறிவின் ஆற்றல் என்னுடைய தேவையாக இருக்கின்றது. அறிவினுடைய வளர்ச்சி என்னுடைய தேவையாக இருக்கின்றது. அறிவினுடைய முழுமை என்னுடைய தேவையாக இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திற்கும் செயல்பூர்வமாக நான் ஆற்றுவதற்கு அறிவு தேவை. அந்த அறிவு உலகத்தில் கிடையாது. சுகமாக வேண்டும், இன்னைக்கா நாளைக்கா? இன்னைக்கா சுகமாகும், அதான் விருப்பம். இப்போவேவா? கொஞ்ச நேரம் பொறுத்த உங்களுடைய மனம் விரும்புவது எது? ஒரு டயபெட்டிஸ் இருக்குது, எப்போ சுகமாகணும்? சுகமாகணுமா வேண்டாமா? எப்போ? என் குழந்தைக்கும் வரும், பேரன் பேத்திக்கும் வரும், கொள்ளு பேரன் கொள்ளு பேத்திக்கும் வரும். சபிக்கப்பட்ட சந்ததிகளாகத்தான் இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் வரப்போகுது. இதுதானே அறிவு. கெட்ட அறிவு, மருத்துவ அறிவு தானே. யாரை நம்ப போறீங்க? இப்போ சுகமாகணும், அந்த அறிவு எங்கேருந்து வந்தது? அது யாருடைய பேச்சு? அது சுகமாகாது. சந்ததிகளாக நீங்கள் நிச்சயமாக கஷ்டப்பட்டு ஆக வேண்டும். நீங்கள் ஒரு சபிக்கப்பட்ட குடும்பத்தினர், சபிக்கப்பட்ட சந்ததியினர், சபிக்கப்பட்ட சமுதாயத்தினர் ஆயிடுச்சா இல்லையா? இன்னைக்கு இது யாருடைய பேச்சு? இது அறிவு கெட்டவனுடைய பேச்சு தானே. நம்ம நம்பினமே, நமக்கு என்ன கேடு? உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை சுகமாக வேண்டும், இது கூடாது என்ற அந்த வார்த்தை யாருடையது? இவ்வளவையும் மிகைத்து கடவுளுக்கு இன்னொரு பெயர் மகாசக்தி இல்லையா? ஆமாம் தானே, மகாசக்தி. அதுலேயும் சந்தேகம் இருக்கு. இந்த சமயத்தில் சந்தேகம் வருது. ஒரு நாள் சொல்லிட்டோம், இப்போ இவ்வளோ கேள்வி கேட்கும் போது சந்தேகம் வருது. நம்ம சக்தியில் பெருசு.
இப்போ போய் இறைவனை மகாசக்தின்னு சொல்லிட்டா நம்ம பெருமை என்ன வருது? நம்ம ஆராய்ச்சியாளர்கள், சயின்டிஸ்ட், இவங்களுடைய பெருமையில் என்ன வருது? அவங்களுடைய பெருமையை பாதுகாக்க நமக்கு முக்கியம். எனவே கொஞ்சம் சிந்தனை வேணும். இப்போ தான் யோசிக்க வேண்டியிருக்குது, இறைவனை மகாசக்தின்னு சொல்லலாமா வேண்டாமா? ரீகன்சிடரேஷன் தேவைப்படுது. சொல்லுங்கள். இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தோமே இறைவன் மகாசக்தி என்பது மகத்தான சக்தி என்று. உண்மையா பொய்யா? இறைவனை யார் பார்த்தார்கள்? இப்பொழுது சயின்டிஸ்ட் எப்போ இறைவனை பார்த்தார்? இன்னைக்கு சொல்ல முடியுமா? சயின்டிஸ்ட் அவ்வளோ பேரும் சேர்ந்து கடவுள் இல்லை, உங்களுடைய மசூதிகளையும் சர்ச்சுகளையும் கோயில்களையும் இடித்து விடுங்கள், இந்த காலத்தில் இதெல்லாம் நம்பலாமா கேட்பாங்க இல்லையா? இறை வழி மருத்துவம் சொன்னால் இந்த காலத்தில் இதெல்லாமா நம்புவாங்கன்னு சொல்கிறவங்க இருக்காங்களா இல்லையா? சயின்ஸ் எவ்வளவோ அட்வான்ஸ் ஆயிடுச்சு. இந்த சபிக்கப்பட்ட மக்கள் மனிதர்களை பின்பற்றுகின்றார்கள். இறைவனை பின்பற்றும் வரையில் சாபக்கேடு இருக்கிறது. ஏனென்றால் இறைவனை நம்புகின்றோம் என்று கூறிவிட்டு ஒட்டுமொத்தமாக ஒதுக்கி தள்ளிவிட்டு மனிதனை அரைகுறையாக, தன்னுடைய அறிவை கொண்டிருக்கூடிய மனிதனை அறிவு வளர வேண்டும் என்று சொல்லும் பொழுது கூட அந்த பொறிதட்டவில்லை. நாம் அறிவற்றவர்கள் என்பதை உணர வேண்டி உணர்பவர்களும் இல்லை. ஏனென்றால் அவர்களுடைய பெருமை அவர்களை உணர விடாது. மாறாக நாங்கள் எல்லாம் அறிவில் வளர்ச்சி பெற்று வந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது இந்த சமயத்தில் நீங்கள் இதெல்லாம் நம்பலாமா? யார் இறைவனை நம்புகின்றார்களோ அவர்கள் காட்டுவாசிகள் இவர்களை பொறுத்தவரையில். யார் இவர்களுடைய அறிவினத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் படித்தவர்கள், வெல் எஜுகேட்டட். இப்படியா வாழ்வது? இந்த மனிதர்களை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளலாமா? அந்த மனதில் தானே உங்களுடைய இயக்கமே அமைகிறது. இன்னைக்கு காலையில் 6:30 மணிக்கு நம்ம வரணும்னு சொன்னால் அந்த மனதில் உங்களுடைய எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் உங்களை எடுப்பு இங்கே கொண்டு வந்துருக்குது. அப்படி தானே? இந்த உடல் கிடையாது இல்லையா? உடல் முக்கியமாக நமக்கு, அல்லது உயிரோட்டம்? அந்த உயிரோட்டத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்களை எந்த அளவுக்கு நான் முழுமையாக நம்புகின்றேனோ அந்த அளவுக்கு உயிரோட்டம். நன்மையை நம்பும் பொழுது உயிரோட்டம், தீமையை நம்பும் பொழுது என் உடல் சாய்ந்து விடுகின்றது, சோர்ந்து விடுகின்றது. உடற்பயிற்சி, தேக பயிற்சி எல்லாம் இருக்கு இல்லையா? இது அவசியமா? அல்லது மனதினுடைய உறுதி, நன்மையின் மீதும் சத்தியத்தின் மீதும் அந்த நம்பிக்கை கொள்ளக்கூடிய உறுதி முக்கியமா என்று கேட்டால் பெரும்பாலும் உடல் திறன் மிகவும் முக்கியம் என்று கூறுவோம். ஒரு 25 வயது மதிக்கத்தக்க ஒரு மனிதன் ஜிம்முக்கெல்லாம் போய் கடுமையான எக்ஸசைஸ் பண்ணி உடம்பெல்லாம் வந்து கல் மாதிரி இரும்பு மாதிரி வச்சிருக்காரு. ஹீ இஸ் இன் இஸ் யூத், எந்த குறையும் இல்லை. திடீரென்று ஒரு சமயம் அவருக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி. அவருடைய குடும்பத்தாரில் மிக நெருக்கமானவர், யாரை நம்பியிருக்கின்றாரோ, இறந்து விட்டார். ஒரு செகண்ட் ஹார்ட் அட்டாக். அப்படியே பொடிப்படியாக அவர் கால் கடியிலே நொறுங்கி கீழே வந்துட்டார். மரணம். மனசு எவ்வளோ பலகீனமாக இருக்குது. அந்த உடலை தூக்கி நிறுத்துவது மனசா? இப்போ அவருடைய உடல் தேகாபியாசம், அந்த சக்தி, திரட்சியான தசைகள், உறுதியான எலும்புகள் என்ன ஆயிற்று? உடல் முக்கியமா மனம் முக்கியமா என்று கேட்கும் பொழுது உங்களுடைய உறுதியான முடிவு, நல்லறிவு என்ன கூறுகிறது? மனமா உடலா உங்களை வாழ வைப்பது? ரொம்ப சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கார் அவர். ஒரு நம்பகரமான ஆறுதலான ஒரு சொல் அவருக்கு அந்த சக்தியை அளித்து மீண்டும் எழுந்து நிற்கிறார் தெளிவாக. இப்பொழுது அவருடைய வாழ்க்கை திரும்பவும் ஆரம்பமாகின்றது. அவர் எழுவதும், உட்காருவதும், சாய்ந்து விடுவதும், உயிர் பிரிந்து விடுவதும் மனதின் அடிப்படையில் இருக்கிறதே தவிர உடல் அடிப்படையில் கிடையாது. மனம் மனிதனுக்கு மட்டுமே. மனிதனாக வாழ வேண்டுமென்றால் மனதை நீங்கள் பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். மனம் என்ன என்பதை அறிய முற்பட வேண்டிய அந்த கட்டாயத்திலும் அவசியத்திலும் இருக்கின்றோம். மனம் எதை கூறுகின்றதோ வேண்டாம் என்று விரும்புங்கள். மனம் எதை கூறுகின்றதோ வேண்டும் என்று விரும்புங்கள். உங்களுடைய பிரார்த்தனை இவ்வளவுதான். என்னுடைய தேவைகள் எனக்கு வேண்டும், எனக்கு சுகமாக இருந்தால் மட்டும்தான். இப்பொழுது உங்களுடைய தேவை காற்று, தண்ணீர், உணவு. நான் உணவை படைக்கின்றேன் என்று கூறுகின்றோமே, தண்ணீரையும் காற்றையும் படைப்பவர்கள் நாம் தானே?
அந்த ஒரு கதிர் வளர்வதற்கு தண்ணீரும் காற்றும் அவசியமில்லை. நிலம் இருந்தால் போதும், உழுதுவிட்டு பிறகு நான் அதில் ஒரு விதையை முளைத்து விட்டேன், நான் கடுமையாக உழைத்து விட்டேன். பிறகு முளைக்கச் செய்வது யார்? அறிய வேண்டும். பெருமை என்ற ஒன்று இறைவனை விட்டும் நம்மை விலக்கிவிடும், இறைவனும் நம்மை விட்டு விலகிவிடுவான். பிறகு மனிதர்கள் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கைக்கு. ஒருவர் மற்றவரை அடித்து கொண்டும் நயவஞ்சகத்தோடும் நாம் இறைவனுக்கு துரோகமாகவும் மனிதர்களுக்கு விரோதிகளாகவும் பகிரங்கமான விரோதிகளாகவும் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு மனிதனை மனிதனாக பார்க்க மாட்டோம். பணம் இருந்தால் நான் அவனை பார்ப்பேன், அப்படி இல்லை என்றால் நான் பார்க்க மாட்டேன். பணம் என்ற ஒரு கேடு நம்மை சூழ்ந்திருக்கிறது. இப்பொழுது மீண்டும் ஒரு கேள்வி, உங்களை படைப்பதற்கு முன்பாக உணவை படைத்தானா அல்லது உணவை படைத்து பிறகு உயிரினங்களை படைத்தானா? உங்களை படைத்துவிட்டு பிறகு அவன் உணவை படைத்தானா? எது சரி? உங்களுடைய தேவைகளுக்கு காற்று குறைவில்லை, தண்ணீர் குறைவில்லை, உணவும் குறைவில்லை. இதில் நீங்கள் நான் படைக்கின்றேன் என்று கூறும் பொழுதுதான் இறைவனுக்கு விரோதமாக படைப்பவன் இறைவனா நீங்களா என்ற கேள்வி இப்பொழுதுதான் வருகின்றது. உணவை நான் படைக்கின்றேன் என்று கூறிக்கொண்டிருக்கும் வரையில் நமக்கு உணவு இல்லை. நீங்கள் உட்கொள்ளக்கூடிய உணவும் ஒத்துக்கொள்வதில்லை. உணவுதான் என்னுடைய பிரச்சனைகளுக்கே காரணமாக இருக்கிறது. நான் சாப்பிடாவிட்டால் நன்றாக இருக்கின்றேன், சாப்பிட்டா ஏதாவது தொந்தரவு வந்துட்டு இருக்கு. பட்டினியே கடந்துடலான்னு போல இருக்கு, வயிறு உபசமாயிருது, ஏன்டா சாப்பிட்டோன்னு இருக்கு. சாப்பிட்றதுக்கு மனநிறைவும் கிடையாது, உடல்ல சுகமும் கிடையாது. ஏனென்றால் நான் உணவை படைக்கின்றேன் என்று கூறிய ஒரே காரணத்தால். நாம் உண்ணக்கூடிய உணவு இப்பொழுது படைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உணவின் காரணமாக என்ன கேடுகள் இருக்கிறது என்பதை இப்பொழுது நீங்கள் பாருங்கள். உங்களுடைய உணவு நான் படைத்தேன். இப்பொழுது ஏன் நீங்கள் அந்த உணவை கொண்டு உயிரோட்டம் பெறாமல் அந்த உயிரோட்டம் குறைந்து நோய்வாய்ப்பட்டு மிக கஷ்டத்தில் துன்பத்தில் ஆகிவிட்டீர்களே, எதற்காக? ஏன் அந்த உணவு ஒத்துக்கொள்ளவில்லை? என் இறைவனே, நீயே உணவை படைக்கின்றாய் என்ற அந்த ஒரு உணர்வு வரும் வரையில் நமக்கு கேடுகளுக்கு மேல் கேடுகள் தான். அப்படி என்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய உணவை நான் எப்படி உண்ணுவது? என் இறைவனே, இந்த உணவிலிருந்து நன்மையை கூட இறைவனே என்ற பணிவை மேற்கொள்ளுங்கள். எந்த உணவை உட்கொண்டாலும் என் இறைவனே, இந்த உணவிலிருந்து எனக்கு நன்மையை கொடு. அந்த பணிவும் அந்த பயமும் அந்த அடக்கமும் வேண்டும். மனிதர்களுடைய தீட்டு அந்த உணவிலிருந்து நீங்குவதற்காக வேண்டி இந்த பிரார்த்தனை உங்களுக்கு அவசியமாகின்றது. உணவை முதலில் இறைவன் படைத்தான், பின்னர் உங்களை படைத்தான். இந்த ரெண்டுக்கு நடுவில் பணம் எங்கேருந்து வந்தது? எப்படி இந்த பணம் வந்தது? இந்த சூழ்ச்சியை ஏற்படுத்தியவர் யார்? மனிதன். மனிதனை தனக்கு இரையாக்குவதற்காக வேண்டி, மனிதனை அடிமைப்படுத்த வேண்டி, மனிதன் மீது அதிகார வெறித்தனத்தை கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த பணம் நடுவில் வந்தது. இப்பொழுது கடந்த எலெக்ஷன்ல தேர்தலில் 10 ரூபாய் அரிசி 2 ரூபாய் கொண்டு வந்தாங்க. ஏன்? சத்தியம் நிலைச்சு நிற்குது. நீங்க சொல்லியிருக்கணும் அப்பவே, இந்த 2 ரூபாய் எதுக்கு அதை நீக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கணும். சொல்லலை. ஏன்னு சொன்னால் நாமளே கேட்போம், அது எப்படி காசு இல்லாமல் உணவு வரும் நாமளே கேட்போம். அந்த அளவுக்கு நல்லறிவு நம்மை விட்டு நீங்கி விட்டது. பணம் கொடுத்தால் தானே உணவு என்ற அளவுக்கு. இப்பொழுது நீங்கள் அறிய வேண்டும், பணம் என்ற ஒன்று தேவையில்லை. ஏனென்றால் உணவை இறைவன் படைத்துக் கொண்டிருக்கின்றான், நான் படைக்கவில்லை, மனிதன் படைக்கவில்லை. இந்த பணத்தை நீக்கிவிட்டால் அந்த உணவில் உள்ள கேடுகள் நீங்கும். இனி உங்களுக்கு நல்லறிவும் நல்லுணர்வுகளும் பெருகும். அந்த உடலில் சுகம் என்ற ஒன்று தடைக்குமே தவிர சுகவீனம் என்ற ஒன்று அங்கு நிலைக்காது. பணம் எப்படி வந்தது என்பதை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மனிதனை அடிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அன்றி பணம் என்ற ஒன்று அங்கு நுழைக்கப்படவில்லை. காற்று, தண்ணீர், உணவு, இந்த மூன்றும் உங்களுக்கு தேவை என்பது உங்களுக்கு தெரியும். இந்த இரண்டையும் நீங்கள் படைக்கவில்லை. இந்த இரண்டையும் கொண்டு படைக்கக்கூடிய மூன்றாவதை நீங்கள் படைத்தீர்கள் என்று கூறும் பொழுது இறைவனுடைய சாபக்கேடு. அந்த உணவு உங்களுக்கு ஆகாது. நான் சம்பாதிக்கின்றேன், நான் சாப்பாடு போடுறேன், இந்த வார்த்தைகள் பேச வேண்டாம். எனவே அன்னதானம் என்பது மிக சிறந்ததாக இருக்கின்றது. தானம் செய்யுங்கள். அப்பொழுது நான் உங்களுக்காக கொடுக்கின்றேன் என உணரக்கூடாது. இறைவன் படைத்தான் கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன், இந்த உணர்வு வர வேண்டும். எப்பொழுதுமே வீடுகளில் சமைக்கும் பொழுது மிச்சமாயிரம் முன் பயப்பட வேண்டாம், நிச்சயமாக வேண்டும்.
ஒருவருக்கு 2 பேருக்கு அதிகமாகவே நீங்கள் சமைக்க வேண்டும். சாப்பாடு இன்றைக்கி முடிஞ்சு போச்சுங்கிற வரக்கூடாது, மிச்சமாகலாம், குப்பையில் போடலாம். ஆனால் வயிறு காயும் பொழுது இல்லை என்ற அந்த தரித்திரம் நிகழக்கூடாது வீடுகளில். அந்த தரித்திரம் நிகழ்மானால் நாம் இறைவனுடைய அதிருப்திக்கு ஆளாகும். ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, நேற்று சாப்பாடு மிச்சமாக இருக்குது, பத்திரமா வச்சுருக்கேன், சாப்பிட்றவங்க கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அது தட்டமாக கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஹோட்டலுக்கு போகிறோம், நேற்று சாப்பாடு மிச்சமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு, சர்வர் சொல்கிறாரு, நல்லபடியாக பத்திரப்படுத்தி வச்சுருக்குறோம், அது தட்டமானு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? வேண்டாம், ஃப்ரெஷ்ஷாக வேணும். இப்போ ஹோட்டலில் நம்ம வீணடிக்கிறோமா இல்லையா அந்த சாப்பாடை? வீட்டில் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக நாங்கள் பார்த்துப்போம், வச்சு 2 நாளைக்கு அப்புறம் சாப்பிடுவேன், 3 நாளைக்கு அப்புறம் சாப்பிடுவேன். எப்படி 2 விதமாக நாம் நம்முடைய வாழ்க்கையை கையாள முடிகின்றது? எப்போதும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வேணுமா உணவு, பழைய உணவு வேணுமா? அந்த உணர்வு எங்கே? ஃப்ரெஷ்ஷாக வேணும். அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் எனக்கு உணவு வேண்டும் என்பதை இறைவன் உங்களுக்காக தன்னளவில் பொறுப்பேற்பட்டுக் கொள்கிறார். எப்பொழுது பழைய உணவு வேண்டும் என்று இருக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வருமானமும் குறையும், அந்த அளவுக்கு உங்களுடைய உடலும் சுகவீனமடையும். பசிக்கும் பொழுது உங்களுக்காக இறைவன் பூர்ணமாக உங்களுக்கு அந்த உணவை அளித்திருக்கின்றானா இல்லையா? அப்படி அளித்திருக்கும் பொழுது குறைவாக அளவிட்டு நாம் சமைத்ததன் காரணமாக பசிக்கிறது, தேவைப்படுகின்றது, ருசியாக இருக்கின்றது இல்லை என்று ஆகும் பொழுது தரித்திரத்தை நாம் மேற்கொள்கின்றோம் என்பதும் பொருளாகும். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம். மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கதைகள் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மனமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டர் ஆங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள, நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம். விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.